அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாப்பான்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற வகையில் முதல்வன் படத்தில் மணிவண்ணன் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் தான் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்திருந்த இந்த உத்தரவெல்லாம் பார்க்கும்போது வருதுங்க. ஸோ அப்படி அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இது நம்ம லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமாகவும் இருந்திருக்கும். குறிப்பாக இளைஞர்கள் பல பேரும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த அதிர்ச்சிக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏது நடந்தது, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சார நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மது கடைகளை பற்றி நான் எந்த ஒரு விஷயமே சொல்லலை. இந்த டாஸ்மார்க் மூட போகிறோம், மது விலகல் ஏற்படுத்த போகிறோம், இது போல் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் செயல்படுத்தியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பல பெண்கள் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், வீடுகள்லாம் இருக்கும், இது பக்கத்துலலாம் இருக்கிற டாஸ்மார்க் கடைகளை டக்குன்னு அந்த சைனை போட்டாரும் பாருங்கள், உடனடியாக மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடையில் வந்து மூடியிருக்காங்க. உண்மையாலே இது ரொம்ப பெரிய விஷயந்தான். இது வரைக்கும் இருந்த ஆட்சியில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாரும் வாய் சொல்ல தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் இதை பண்ணிடுவோன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த படபாணியிலேயே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். உண்மையாலே அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுலேயே நிறைய ரூல்ஸ்லாம் போட்டுட்டு வராரு. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அது கண்டிப்பாக இருக்கணும். விவசாயிகளை பற்றிலாம் பேசுகிறோம், எல்லாரை பற்றியும் பேசுகிறோம். இந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்ட்டு எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க சட்டசபையில். அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் அதுக்கு ரொம்ப அழகாகவே ரிப்ளை பண்ணியிருப்பார். அப்போ அவர் சொல்லும் போது, பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி இனி நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை, அது ரொம்ப நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோடைய முதல் படியாக தான் இப்போ இந்த டாஸ்மார்க் கடையை மூடியிருக்காரு. ஏன்னா முக்கால்வாசி குடும்பம் கெட்டுறதுக்கு காரணமே இந்த குடி தான். குடியை கெடுக்கொண்ட அந்த பாட்டிலில் போட்டாலும் அது பல பேருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை கேட்காம, அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுன்ட்டு பல பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த குடி தான். ஸோ அதிலேருந்து அதே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து கம்மி பண்ணிட்டு வந்தால் உண்மையாலே நல்ல விஷயந்தான். ஒரேடியாக ஒழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இது மூலயமா தான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் ரொம்ப அதிகமாக வருது. ஆல்ரெடி இந்த போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயே பாதிக்கு பாதி இன்கம் கட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த டாஸ்மார்க்கில் வந்து கையை வைக்காமல் இருந்தாங்க. இப்போது சிஎம் அவர்கள் கை வச்சிட்டாரு. இது கண்டிப்பாக முழுமையாக விளக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கண்டிப்பாக இதை முடிச்சு காட்டுவார் சிஎம் அப்படின்ட்டு பல பெண்களும் சொல்லிட்டு வராங்க. கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கலாம். இப்போ என்ன புது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 21 வயசு உங்களுக்கு ஆகலைன்னா மதுவை நீங்கள் தொடவே கூடாது. அப்படி இன்கேஸ் திருட்டுத்தனமாக போயிட்டு வாங்கினாலும் அதுக்கு அந்த கடைக்காரர் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கப்படுமாம். அதை உறுதியாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த கடை நேரம் பார்த்திங்கன்னா இரவு 10 மணி வரைக்கும் இது வரைக்கும் செயல்பட்டுட்டு வந்திருக்கு. 12 மணி வரைக்கும் கூட அந்த கடைகள் வந்து செயல்பட்ட காலங்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் 8 மணிக்கெலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். 8 மணிக்கு மேலே கடை திறந்து இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆக்ஷன் எடுப்போம், இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்ட்டு கொந்தளிச்சிருக்காரு விஜய் அவர்கள். உண்மையாலே இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயத்த, அறிவிக்காத விஷயங்களை விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வராரு. மகளிர் உதவித்தொகை 2500 வருமா வராதான்ற கேள்விக்கு கூடிய சீக்கிரம் பதில் வரப்போகுது. அது நல்ல பதிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலே மகளிருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல பதிலாக தான் இருக்க போகுது. அந்த வகையில் இப்போது விஜய் அவர்களோட இந்த அதிரடி ஆக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஓகேவா இல்லையா? பூர்ண மதுவிலக்கு சாத்தியமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.